ஹாய் கைஸ், வெல்கம் டு நிலா மெகா சேனல். உங்க எல்லாருக்கும் ஒரு அதிசயத்தை காட்டுறேன், அங்க பாருங்க. நம்ம வீட்டுலலாம் சோபா மேல உட்காந்துக்கிட்டு குக்கர்ல சாப்பாடு வச்சுட்டு விசில் வருதா இல்லையான்னு கேட்பாங்க. மறுபடியும் அதே சோபா மேல உட்காந்துக்கிட்டு வெங்காயம் எடுத்துட்டு வா, தக்காளி எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் கட் பண்ணு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அதே சோபாலயே உட்காந்துக்கிட்டு அப்பாட்ட இது சொல்றதா, அது என்னது இட்லி சொல்றதா தோசை சொல்றதான்னு அப்பாட்ட கேட்பாங்க. அதுக்கு அப்பா தோசை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வேணாம் இட்லியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட்லியே சொல்லுன்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன குழம்பு இருக்குதுன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? பத்தாவதுக்கு எங்க ஆயா வேற, நான் மாடு பிடிச்சிட்டு போறேன், சாப்பாடு நீங்களே வடிச்சுங்க அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, சாப்பாடு வடிக்கிறதுக்கு மட்டும் அப்பாவை தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு சாப்பாடு வடிக்க தெரியாது, குக்கர்ல வச்சே பழகிட்டாங்க. அப்பா கூப்பிடு, சாப்பாடு வச்சு சீக்கிரம் குழஞ்சிரும். சாப்பாடு மட்டும் தான் வடிக்க தெரியாது. ரசமும் வைக்க தெரியாது. முடி வேற கொண்டு போல சொல்லு. எடுத்துக்குமா நம்ம போய் கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வரலாம். கல்லுக்கெல்லாம் இருக்கு. ரோடெல்லாம் கல்லுக்கெல்லாம் இருக்குது. இப்ப நம்ம லெஃப்ட் திரும்பணும். இந்த ரோடு அதை விட கல்லுக்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். நான் மல்லிகை பொருள் ஏதாவது வாங்கணும்னாலும் அந்த கடைக்கு 2-3 கிலோமீட்டர் போகணும். மயிலு பறந்து போச்சு. வாங்கணும்னா அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா, அந்த கடைக்கு தான் ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். ரொம்ப பசிக்குது, ஆயா கழிக்கின்றேன்னு சொன்னாங்க. எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிடலாம் வாங்க. பாத்துருக்கேன், என்ன கல்யாணம் டைம் வந்துமே சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி.